ஜீவ விருட்சத்தின் கனியாகிய இயேசுவை நம்ம பற்றி பிடித்துக் கொள்ளணும். பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுதுதான் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த சாதனம் எல்லாம் நம்ம மேல இறங்க ஆரம்பிக்கும். அது ஆவியானவருடைய ஃபார்ம்ல கிடைக்கணும். நம்முடைய ஐடியாலஜி கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி பேசுற வாழ்க்கையே இன்னைக்கு வேற மாதிரி பேசிக்கலாம், தப்பு தப்பா பேசிக்கலாம். நம்முடைய பலத்தை கொண்டு ஆண்டவர் தேர்றது, அதை பத்தி பேசிட்டு இருக்கு. ஜெபம் என்பதே நம்முடைய பலத்துல வரக்கூடாது. ஒரு மனுஷனுக்குள்ள மறுபடியும் சொல்றேன், நீதி வந்துடுச்சுன்னா அவனால் ஜெபிக்காம இருக்கவே முடியாது. சொல்லுங்க, நீதிமான் செய்யும் ஜெபம், நீதிமான் செய்யும் ஜெபம் மிகவும் பவர்ஃபுல், பலன் உள்ளது. இட் இஸ் மோர் பவர்ஃபுல். நம்முடைய பலத்துல ஜெபம் கிடையாது. நீதியை நீங்க அறியணும் நல்லா. அதுக்கு சொல்ற பைபிளை படி. பைபிள் எங்க பைபிள் படிக்கிறது இல்லை. பைபிள் என்பது உன் எதிர்காலம். சும்மா படி சொல்ற ஒரு கட்டாயம் கிடையாது. இட் இஸ் யுவர் லைஃப்.